முடியுமா? ஏய், நில்லுங்க. ஏய், பாலாக்கோட்டை திண்டுக்கல்லாம் நாங்க தான். நான் தாடா பிலிப்ஸ் எடுத்துக்கோ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தெரியும் 3 வாரமா வீடியோ போடல. அதே அப்புறம் ஒரு சில விஷயங்கள் இந்த வீடியோவோட எண்ட்ல சொல்றேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அனிமே ரீல்ஸ் இன் ரியாக்ஷன். என்ன பார்ட்? பார்ட் 4. சோ இப்போ இந்த வீடியோவை ஆரம்பிக்கலாங்களா? அண்ட் 3 வாரமா வீடியோ போடாதனால இந்த வீடியோ கொஞ்சம் லாங்கா தான் போடுறேன். ஸோ ரொம்ப நேரமா வீடியோ உட்காந்து ரிலாக்ஸ்டா பார்க்க முடியறவங்க மட்டும் பாரு. கடைசி நேரத்தில் 2x வச்சுட்டு ஓடுற வேலை இந்த இடத்த விட்டு ஓடி போயிரு. ஃப்ரீ ஆயிட்டு எப்போ தோணுதோ அப்போ இந்த வீடியோ பாரு. பிகாஸ் திஸ் வீடியோ இஸ் கோனா பி மச்சா. கொய்யால இந்த பாட்டை மட்டும் எவன் வேலாம் ஞாபகம் வச்சிருக்கானோ, எவன் வேணா இப்போ இந்த ரீசெண்டா ட்ரெண்டிங்ல வருது, இல்லைன்னா ரொம்ப நாளுக்கு முன்னாடி எதிர்ச்சியா கேட்டவெல்லாம் இங்க வரக்கூடாது. எவன் வேலாம் வீட்டுல டிவிடி போட்டு படம் பாக்குறவன் இந்த பாட்டை ஞாபகம் வச்சிருக்கானோ அவன் எல்லாரும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் போடு. ஏர்லி 2K and 90s கிட்ஸ் இந்த ஒரு பாட்டை கேட்டுதான் நம்ம எப்பவுமே ஒரு படத்தை பார்ப்போம். நல்லா சின்ன வயசுல இருக்கும்போது டெய்லி இந்த பாட்டை போட்டாதான் நான் ஸ்கூலுக்கே கிளம்புவேன். அப்படி ஒரு ஓஜியான கிளாசிக்கல் சாங் இது. இந்த வீடியோ எங்கேயாச்சும் ஃபுல்லா இருந்துச்சுன்னா எவனாச்சும் இன்ஸ்டால இருந்துச்சுன்னா லிங்க் அனுப்பிச்சு விடுங்கடா டே. இந்த பாட்டை சின்ன வயசுல இருந்து கேட்டு லாஸ்ட் ஒரு 10 years நான் இந்த பாட்டை கேட்கல. இந்த ரீல்ஸை நான் எதிர்ச்சியா பார்க்கவும் தான் நம்மளோட ஓஜியான சைல்ட்ஹுட் மெமரிஸ் ரிமெம்பர் பண்றதுக்காக தான் இந்த வீடியோவில் இதை அட்டாச் பண்ணேன். கைஸ் எவனுக்கும் இந்த பாட்டு நாஸ்டாலஜிக்கா இருக்குன்றது கீழே சொல்லுங்கடா டே. அண்ட் இந்த வீடியோக்காகவாச்சும் ப்ளீஸ் இந்த வீடியோவோட வியூக்கு லைக் ஷேர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா பாருங்கடா, வியூஸ் அதிகமா வேணும். ஸோ தெரிஞ்ச ஃப்ரெண்டுக்கெல்லாம் இந்த பாட்டோட சேர்த்து இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்கடா கைஸ் அண்ட் கேர்ள்ஸ். தயவு செஞ்சு ப்ளீஸ். ஏன்னா இப்போ வியூஸ்ல இருந்து எல்லாமே கீழே போயிட்டு இருக்கு. அட்லீஸ்ட் உங்களுக்கு இந்த நாஸ்டாலஜியை கொண்டு வந்தேன்ல, அதுக்காகச்சும் பண்ணுங்களேடா. தயவு செஞ்சு பண்ணுங்கடா பாருங்களா. உனக்கு நான் வேணுமா? கிடைச்சா நல்லா இருக்கும். பட் சீரியஸா கேக்குறேன், உண்மையிலேயே கோஜோ அந்த அளவுக்கு ஒத்தா? நிறைய பொண்ணுங்க கோஜோக்ஸம் படிச்சு பார்த்துருக்கேன். நான் ஜஸ்ட் இந்த எடிட்லாம் நல்லா இருக்கேன் அண்டி ஜுஜுட்சு கைசன்ல இருக்கனால தான் இப்போ போட்டேன். எனக்கு கோஜோ அவ்வளோ பிடிக்காது. おじさんのミルク絞ってみるかい? மூடிட்டு இருக்க மாட்டேடா. This guy really deserves this punishment. இது ஆக்சுவலி கம்மின்னு நினைக்கிறேன். அப்படியே போயிட்டு வெட்டு 1 துண்டு 2 மாறணும். இனிமே எப்போ இதை பத்தி நினைக்கும் போது இந்த சீன் ஞாபகம் வரணும். கொம்மால எவனாச்சும் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கவன் வீடியோ பாக்குறேன்னா இந்த ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோ. இந்த நிலைமையை நான் உன்னை நேர்ல பார்த்தேன்னா செஞ்சிருவேன்றது மட்டும் நீ வச்சுக்கோ. நல்ல புள்ளல அப்பா கிட்ட வாச்சலாம்.
பட் சீரியஸா சொல்லுங்க கைஸ், எப்போ ஒரு அழகான பையன் கையில ஒரு குழந்தையில ஒரு பெட்டோ இருக்கும்போது எவ்ரி கேர்ள்ஸ் ஹார்ட் லிட்டரலி மெல்ட்ஸ்ல. ஆனா எனக்கு அப்படி இல்லடே. ஆக்சுவலி இந்த அனிமே நான் இது வரைக்கும் பார்க்கல, பட் இந்த அனிமே பார்க்கலான்னு என்னோட வாட்ச் லிஸ்ட்ல இருக்க அனிமே ஒன்று இது. அண்ட் இது லிட்டரலி எனக்கு இந்த ஹீரோ ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த அனிமேவை நான் இந்த பேபிக்காக இல்லைனாலும் அட்லீஸ்ட் இந்த ஹீரோக்காக வச்சு பார்ப்பேன். ஓப்பனா சிம்பிடிக்கிறேன்னு தெரியுது. எனிவேஸ் ஓத்தா டேய் வாடனந்துல தான்டா இருக்கேன். வாடா ஓத்தால கண்டைக்கு நீ இருக்கணும், நான் இருக்கணும். அந்த நாட்டிலேயே புலி பசிச்சாலும் புள்ள திங்காதடா பொட்ட பொறுக்கி. நீ மறுபடியும் மூஞ்சி சூத்துல விட்ட மாதிரி வச்சிருக்க புண்டை. நானும் ஒப்போட்டு சொத்தா எழுதி கேட்டேன். ஆனா ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடியில ப்ரொஃபானிட்டி பேசுறது ஏதோ பாவம்ன்ற மாதிரி பேசிட்டு இருப்பானுங்க. எவனாச்சும் கெட்ட வார்த்தை, ஏன் நானே கூட எவனாச்சும் கெட்ட வார்த்தை பேசினாலும் டே பேசாதன்னு தான் சொல்லுவேன். ஆனா இப்ப நானே ப்ரொஃபானிட்டி யூஸ் பண்றேன். சொல்லப்போனா ப்ரொஃபானிட்டி நல்லதா கெட்டதா நிறைய பேர் தூக்கிட்டு வந்துருவாங்க. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன் அண்ட் த வே யூ ஸ்பீக் ப்ரோ. அந்த மயிராண்டிலாம் இங்க வேணாம். ஓப்பனா கேக்குறேன், ப்ரொஃபானிட்டி நல்லதா கெட்டதா? இதுக்கு ஏன் ப்ராப்பரா கீழே கமெண்ட் சொல்றான்னு அவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா. கண்ணழகா பாலழகா பொன்னழகா கைகள் கோர்த்து கொள்ளும் விதமழகா. என் ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்துருந்தா உனக்கே தெரிஞ்சிருக்கும். கான்டெக்ட் எல்லாம் கிடையாது, ஒன்லி சிம்பிங் தான். அதுலயும் நம்ம ட்ரீமை ஒரு ரீல்ஸா போட்டிருக்காங்கன்னு போது இதுல சேர்க்காமலாடா இருப்பேன். தெரிஞ்சுக்கிட்டு ஏன்டா பாக்குறீங்க? ஆனா ஒண்ணு சொல்லட்டா, இதுவே பிடிச்ச பொண்ணு பண்ணுனாலதான் இதெல்லாம் கேஷுவலா இருக்கு. இதுவே ஒரு பிடிக்காத பொண்ணோ இல்ல பிடிக்காத பையனோ பண்ணா உடனே அடுத்து என்ன வரும் தெரியுமா? இவங்க என்ன அசால்ட் பண்ணாங்கன்றதுதான். ஏடா தயவு செஞ்சு இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஹைப் ஆகாதடா. நம்ம ரியாலிட்டின்றது வேற. அண்ட் இந்த மாதிரி எந்த பையனும் பொண்ணு உண்மையாவே அவ்வளவு வந்துட்டு லவ் பண்ண மாட்டானுங்க. தெரிஞ்சுக்கிட்டு வாழ்ற அக்கா அட்வைஸ். ஆக்சுவலி எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். பட் இப்போ ஒரு பெரிய பிரச்சனைன்னு தெரியுமா? இந்த மாதிரி ரீல்ஸ்ல இதை போட்டுட்டு லைக் மீ வென் ஐ ஸ்டடி இல்லைன்னா வென் ஐ சி திஸ் கியூட் கேர்ள் இந்த மாதிரியே இந்த ரீல்ஸ் திரும்ப 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 போட்டு இது ஜென்யூனா நல்லா இருந்தாலுமே என்ன எல்லாருமே இதை பத்தி எப்படி பேசிட்டு இருக்கானுங்க, உண்மையிலே இது நல்லா இல்லை போலன்ற அளவுக்கு எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. இதெல்லாம் யார் யாருக்கு ஃபீல் ஆயிருக்குன்றது என்கிட்ட ஓப்பனப்போ சொல்றீங்க நீ சொல்ற கமெண்ட் செக்ஷன்ல. ஏன்னா எனக்கு இது கன்ஃபியூஷனா இருக்கு. அப்படின்னா இதுக்கு மேல நம்ம அது நம்ம ரெண்டு பேரும் டேட் பண்ணலாமா? பசங்க தானே இப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படி என்ன ஊர்லடா சட்டம் இருக்கு? நான் திரும்பவும் சொல்றேன், இது எல்லாருக்குமே ஆன ஒரு ஆசை தான். பட் எல்லாருக்குமே நடக்காது. ஏன்டா உங்களுக்கும் ஆசை இருக்கணும், எனக்கு ஆசையெல்லாம் இருக்காதடா. பட் ரியாலிட்டி எப்படி இருக்குறதுக்கு தான் உங்களுக்குன்னு இதே இன்னொரு ரீல் எடுத்து வச்சிருக்கேன் பாரு. போட்டுக்க மச்சான். ஏது சரிதான். அட பாவி, அப்ப நான் இது வரைக்கும் இவன் என்ன ஒரு பொண்ணா கூட பாக்கலையா? ஆனா உண்மையிலேயே என் பேரு டோமோ ஐசாவா. நான் ஒரு பொண்ணு. புரிஞ்சுதா? இது பொண்ணுங்களுக்கு பசங்களுக்குன்னு இல்ல. உனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல நான் கூட இதுதான் நடக்கும். அண்ட் இது சிம்பிளா சொல்றேன், ஒரு 3 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோ. நீ அவங்கள பார்த்தா அதுல 2 பேர் ஃப்ரெண்ட்ஷிப்ல இருப்பாங்க, ஒருத்தவங்க கண்டிப்பா தேர்ட் வீலா தான் இருப்பாங்க. அந்த மாதிரிதான் இந்த விஷயத்துலயும். என்னதான் உனக்கு பிடிச்சிருக்குன்றதுனால அவங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு அர்த்தமும் கிடையாது, அவங்களுக்கு உனக்கு பிடிக்கலன்றதுனால நீ அந்த அளவுக்கு அன்வர்த்தின்றதும் அர்த்தம் கிடையாது. இது ரியாலிட்டி கிடையாது. பட் இதை பார்த்து உனக்கு சந்தோஷமா இருக்குன்னா பாரு. சில பேர் கீமா சமோசா சாப்பிட்டாலும் கண்ணுக்கு அழகா தெரிவாங்க. She's cute.
何してるの？動かなくなった？何かあったの？幼稚園児先生にね、パパに言ってあげなさいって言われたの。何か言ったの？いつもありがとう。どんな顔してる？ஆக்சுவலி எனக்கும் கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு ட்ரீம் தான். லிட்டரலி அதுல அந்த அப்பாவோட சுச்சுவேஷன் இருக்குதுல நான் ஒரு அம்மாவா இந்த ஒரு விஷயத்த ஃபீல் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். பட் எல்லாருக்குமே அதான் சொல்றேன். ஆக்சுவலி அனிமன்றது என்ன, நம்ம இது நடக்காதுன்னு நினைக்கிறோமோ அதை நம்ம நடத்தி காட்டுற மாதிரி ஃபீல் பண்றதுக்கான ஒரு டூல் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை பார்க்கும்போது லைஃப்ல வி ஸ்டில் ஹேவ் ஹோப் பண்றதையும் நம்ம ஃபீல் பண்ணுன்றதையும் நான் இம்பார்ட்டன்டா இங்க மென்ஷன் பண்றேன்.私あの時シンデレラになった気分だった。素敵だったから。இப்போ புரியுதா நான் எதுக்கு ஓவர் ஃபேண்டசைசேஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன்னு? அவங்க 2 பேருக்குள்ள அந்த லவ் இருக்குது ஃபீலிங்னா, இல்ல அந்த சைட் அடிக்கிற அந்த லவ் ஃபீலிங்னா, இப்ப இதை மட்டும் நீ என்னன்னு சொல்லுவ? இதனால தடுக்க முடியுமா? இதனாலதான் சொல்றேன், இந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் கான்சியஸா இருங்கடா. பட் இது கியூட்டா இருக்குன்னாலும் அதை கூட சொல்ல முடியலன்னா இது வேற ஒரு ரகம். Get the fuck out of here! ஆக்சுவலி என் பாடி பாக்குறதுக்கு நான் அவ்வளோ பெணாத்துற மாதிரி இல்லைன்னாலும் நான் இன்னும் கொஞ்சம் ஜாக்டானேன்னா நான் ஒரு ஃபீமேல் டோஜி மாதிரி தான் இருப்பேன். ஹோப் டு சி தட் சூன். பிகாஸ் நான் ஹேர் ஸ்டைல்லேருந்து கிட்டத்தட்ட பாடி ஃபிசிக் எனக்கு டோஜி மாதிரி தான் இருக்கும். அதை ப்ராப்பராக மெருகத்துன்னு எனக்கு ஆசையாக தான் இருக்கு. எனி டிப்ஸ் ஃபார் தட்? உண்மையை சொல்ல ஏன் இதெல்லாம் முதல்ல ஜெரி பொண்ணு டாம் பையன் நினைச்சிருப்பேன். நானும் அப்படிதான் நினைச்சேன். சின்ன வயசுல இவங்க 2 பேரும் நானும் ஷிப் தான் பண்ணேன். ஆனா வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஜெரியும் ஒரு பையனு. இப்ப அது பார்த்ததுக்குன்னு பிஎல் மன்ஹவா மாங்கா அது எல்லாமே கூட்டிட்டு இருக்கா. அதனால ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. அண்ட் ஆக்சுவலி இந்த மாதிரி இடிச்சல பார்க்கும்போது this is getting hot here. And anyways, but ஆக்சுவலி யோசிச்சு பார்த்தா இந்த ரீல் ஷுட் ட்ராமடைஸ் அவர் சைல்ட்ஹுட். ஏன்னா நம்ம சின்ன வயசுல பார்த்து விளையாட்டுத்தனமா சிரிச்சதை இப்படி ஒரு ரொமான்டைசேஷன் ஆக்குனாங்கன்னா என்ன ஆகுறது? அப்ப நம்ம சின்ன வயசுல இருந்தது எல்லாமே பொய்யா? உன்னை இப்ப நான் பலாருன்னு அறிவேன். மூடின்னு வாங்கிக்கணும். ஏய் நீ அட்ரி செல்லம். தட் அந்த நீ அட்ரிச்சல்லாம் அதுலதான் விழுந்துட்டேன். என்னைய சாச்சு புட்டா மச்சான். இந்த மாதிரி கியூட்டா ஒரு கப்பல் இருக்கும்போது இவங்களுக்குள்ள சண்டை வந்தாலும் அது அழகாத்தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்கும் அப்படிதான். ஐயோ வரைக்கிறாளே. ஓகே எனிவேஸ், பட் இந்த ரீல பார்க்கும்போது எனக்கு இந்த ஷிக்கமாரிட்ட மாதிரியை பார்க்கும்போதே ஒரு மாதிரி மஜாவா தான் இருக்கும். Solo sé que tu vida sola quiero en la mía.
ஆனா நீங்களே சொல்லுங்க guys, இந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு இந்த வயசுல அதுவும் உங்க அப்பாவால இவ்வளவு கஷ்டம் வரணுமா? சரி, ஓகே ஓகே ஓகே, திட்டுறது தெரியுது. பட் ஆக்சுவலி இந்த மாதிரிலாம் யோசிச்சு பார்த்தா லிட்ரலி ஒவ்வொரு அப்பாவும் யாக்குசா கேங்ல இருக்க மாதிரி தான் உங்க குழந்தைங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஈவன் உங்களுக்கு சொல்லலாம், என் அப்பாலாம் அப்படி கிடையாது, எங்க அப்பா என்னை புரிஞ்சுக்கவே மாட்டாரு, எனக்கும் அப்படிதான். பட் உண்மையை சொல்ல போனா என்னதான் நம்மளுக்கு பிடிக்காதுன்னு ஓப்பனப்பா ஒரு அப்பா சொன்னாலுமே தேர் லைக் நம்ம ஃபாதர் அண்ட் இதுதான். அண்ட் இந்த மாதிரி அனிமேலாம் பார்க்கும்போது நம்ம பேரண்ட்ஸை அப்ரிஷியேட் பண்ண கத்துக்கணும். எப்பவுமே இதெல்லாம் பார்த்தா கியூட்னஸ் தான் நிறைய பேருக்கு வரும். பட் எனக்கு இந்த மாதிரி பார்க்கும்போது ரியல் லைஃப்ல நம்ம இது யாருக்கு அப்ளை பண்ணணுமோ அவங்க நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு எனக்கு தோணும். ஒரு வழியா இந்த வீடியோவோட எண்டிங்க்கு வந்துட்டோம். அண்ட் இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தையும் நான் சொல்லணும். 3 வாரமா அப்படி உனக்கு என்ன பெரிய வேலைமை இருக்குன்னு நீ வீடியோ போடல, நீ ஒவ்வொரு தடவையும் மரியாதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேட்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. பட் உங்களுக்கே தெரியும். அண்ட் இப்போ ரீசெண்டாக தான் நான் நம்ம ஊருக்கு வந்துட்டு திரும்ப இங்கே ரிவர்ஸ் கியர் அடித்தேன். நம்ம ஊர்ல இருக்கும்போது சொல்லவே வேணாம், வண்டி கீங் ஏற்ற விட்டு ஆண்டி போடாங் அப்படின்றது, அவங்க புருஷன் பொடிங்கன்றது, இது எல்லாத்தையும் தாண்டிட்டு என்னால் வீடியோ போட முடியல. அதுலேயும் ஒரு 3 வீடியோ கிட்ட போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ தாண்டி இப்போ இந்த 1 மாதம் கழிச்சு போடுற இந்த வீடியோவை கொஞ்சம் உங்கள் எல்லாத்துக்கும் சாட்டிஸ்ஃபை பண்ணுன்றதுக்காக கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த வீடியோ போட்டிருக்கேன். அண்ட் இனிமே முடிஞ்ச அளவுக்கு 2 வீக்ஸ்க்கு ஒன்ஸ் இல்லைன்னா மந்த்லி ஒன்ஸ் வீடியோ வரும். அஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி தான். ஸோ ப்ளீஸ் மன்னிச்சு. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா ஆஸ் யூஷுவல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் முக்கியமாக வியூஸை கொண்டு வாங்க. இனிமேல் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கதா இருக்கேன். பிகாஸ் முன்னாடியாச்சும் கொஞ்சம் என்கேஜ்மெண்ட் இருந்தது. பட் இப்போ லிட்டரலாக நம்ம என்கேஜ்மெண்ட் இந்த யூடியூப்லையும் சரி இன்ஸ்டாலையும் சரி ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஆனால் இப்போ வரைக்குமே போக்கோ சரவணன் இந்திரஜித்து மட்டும் தான் இன்ஸ்டால் என்கிட்ட ப்ராப்பராக அந்த ரீல்ஸ் அனுப்புறது, இல்லைன்னா ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேட்குறாங்க. அண்ட் அதே மாதிரி தான் உங்கள்கிட்டையும் ஐ வில் லிட்ரலி லைக் என்னால் முடிஞ்ச அளவுக்கு யார் டெக்ஸ்ட் பண்ணுறோம் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் வி கோனா கெட் என்கேஜ். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் இந்த வீடியோஸை நான் பார்க்க வைங்க. அண்ட் நீங்கள் எவ்வளோக்கு நீங்கள் மிஸ்டேக்கெல்லாம் சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு நான் ரெக்கக்னைஸ் பண்ணுவேன். அண்ட் அஸ் யூஷுவல் வீடியோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட், வியூஸ் எல்லாமே கொடுங்க. அண்ட் இந்த வீடியோவோட டார்கெட்ன்றது 10 கமெண்ட்ஸ் அண்ட் 100 வியூஸ் மினிமம் ஒரு வாரத்துக்குள்ள. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சு. பட் ஆக்சுவலி நிறைய பேர் நான் சொன்னதில் அஃபெண்ட் ஆகிருக்கலாம். லைக் இந்த லவ்வை பற்றி அந்த ரீல்ஸ் எல்லாம் வரும்போது வழக்கம் போல் நான் க்யூட்டாக சொல்லாமல் லைக் இந்த மாதிரி இதெல்லாம் நடக்காதுன்ற மாதிரி சொல்லுவேன்னு. பட் உண்மையை சொல்லிட்டா, நான் இஞ்சி இடுப்பழகில் வர அனுஷ்கா மாதிரி தான் இருப்பேன். என்ன முடியை கட் பண்ணிட்டு பையன் மாதிரியே தான் நடந்துக்குவேன். அண்ட் இப்போ வரைக்குமே இந்த மாதிரி ஒரு விஷயத்துல எனக்கு எப்பவுமே சக்ஸஸ் இருந்தது கிடையாது. அந்த படத்தில் லாஸ்ட்டில் அவன் வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி கேரக்டரை ரியலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் உண்மையை சொன்ன ரியாலிட்டியில் நீங்கள் ஃபஸ்ட்டு லுக்கை பார்த்து தான் எல்லாருமே டிசைட் பண்ணுறோம். இங்கே கேரக்டரை வச்சு தான் லவ் பண்ணுறாங்கன்னா அது இருக்காங்க தான். பட் எல்லாருமே அப்படி கிடையாதுல்ல. இங்கே பாதி பேர் இல்லை, 90% ஆஃப் த பீப்புள் ஒரு லுக்கை வச்சு தான் பார்ப்பாங்க. நீ அழகாக இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ். அதுக்கப்புறம் உன் பணம் இருக்கும். அதுக்கப்புறம் நீ எந்த இடத்த சேர்ந்தவ, நீ என்ன பண்ணுற, இதெல்லாம் தான் இருக்கும். இந்த படத்தில் இந்த இஞ்சிடு பழகில காட்டுற மாதிரி இல்லை படத்தில் காட்டுற மாதிரி ஜஸ்ட் நீ ஒன்ட்ட இருக்க அந்த டேலண்ட் இல்லைன்னா உன்னோட கேரக்டரை வச்சு இங்கே நிறைய பேர் லவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இது கொஞ்சம் ரூடாக தான் இருக்கும். அண்ட் நானும் முதல்ல நினச்சேன், நான் பாட்டுக்கு நான் என்னோட கேரக்டரில் இருக்கும்போது என்னை ரியலைஸ் பண்ணுற ஒருத்தர் தானே எனக்கு தேவைன்னு. பட் ரியாலிட்டி அப்படி கிடையாது. நீங்கள் எவ்வளோ உங்களை பாடியை பெஸ்ட்டாக வச்சுக்கிறீங்களோ, உங்கள்கிட்ட எவ்வளோ காசு இருக்கோ அந்த அளவுக்கு தான் உங்கள் லைஃப் நல்லா இருக்கும். ஒரு அக்காவே இது ஒரு அட்வைஸ். இதை சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கணும்னு முடிவு பண்ணேன். ஆனால் அது ஆட் பண்ணேன். அதாண்டா இதாண்டா நான் தாண்டா அதாண்டா இதாண்டா நான் தாண்டா வரட்டா மாமே.